ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 7 அதிகாரம் 20 முதல் 24 வசனங்கள். தியான வசனம் 24 வசனம். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். கிறிஸ்துவுக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய தாயை தவிர வேறு ஒன்றையும் பார்த்திராத, தன்னுடைய தாயே பெரிய உருவம் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒரு தவளை குட்டி குதித்து குதித்து வயல்வெளியாக சென்றது. புல் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு பசுவை கண்டதும் அதனுடைய உருவத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டது. உடனே தன்னுடைய தாயினிடத்திலே திரும்பி ஓடி வந்தது. அம்மா, உங்களை விட ஒரு பெரிய உருவமான ஒரு பிராணியை கண்டேன் என்று சொல்ல, அந்த தாய்க்கு உடனே பொறாமையும் எரிச்சலும் அளவுக்கு அதிகமாய் வந்தது. என்னை காட்டிலும் பெரியவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? அந்த பிராணி எவ்வளவு பெரிதாக இருந்தது என்று கேட்க, குட்டி தவளை மிகவும் பெரியது என்றது. மூச்சை பிடித்து காற்றை வேகமாக உறிஞ்சி தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி, இவ்வளவு பெரிய அளவு இருந்ததா என தாய் தவளை கேட்டது. குட்டி சொன்னது, இன்னும் பெரிய உருவமாக இருந்தது என்றது. மீண்டும் காற்றை உள்ளிழுத்து வயிற்றை ஊதச் செய்து அது தன்னை வெளிக்காட்டி, இவ்வளவு பெரிதாக இருந்ததா என்று கேட்டது. ஆனால் தவளைக்குட்டியோ, இன்னும் பெரியதாக இருந்ததம்மா, இன்னும் பெரியது என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. தன்னை மிகப்பெரிய உருவமாக காட்ட நினைத்த தாய் தவளை இறுதியில் வயிறு வெடித்து மாண்டு போனது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நமது கிறிஸ்தவ சமுதாயத்தில் புறையோடு இருக்கும் ஒரு பெரிய நோய் பொறாமையும் போட்டியும் தான். சகோதரருக்குள்ளாக பொறாமை, சபை அங்கத்தினர்களுக்குள்ளாக பொறாமை, ஊழியக்காரர்களுக்குள் பொறாமை வெகுவாக எழும்பி இன்றைக்கு திருச்சபையிலே காட்சி பொருளாக காணப்படுகிறது. பெரிய ஊழியக்காரரைப் போல பலர் பேசியும் உச்சரித்தும் முகப்பாவனை கையசவுகளை செய்தும் பார்க்கிறார்கள். காரணம், தாங்களும் அந்த ஊழியக்காரர்களைப் போலாக வேண்டும் என்ற எண்ணம்தான். எண்ணம் சித்தியாமல் போகின்ற பொழுது பொறாமை உருவெடுக்கிறது. அழைத்த கர்த்தரை நோக்கி ஊழியத்தை நிறைவேற்றாது மனிதர்களை பார்க்கும்போது தனக்கு அது இல்லையே, இது இல்லையே என்ற எண்ணம் வந்து அந்த எண்ணம் பொறாமையை ஜனிப்பிக்கிறது. பவுலடிகளார் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் என்று ஆலோசனை கூறுகிறார். பொறாமை சந்தோஷத்தை கெடுத்து போடுகிறது. பொறாமை நரக அக்கினியை உள்ளத்தில் கொண்டு வரும். நீதிமொழிகளின் ஆக்கியம் குறிப்பிடுகின்ற பொழுது 14 அதிகாரம் 30 வசனத்திலே பொறாமை எலும்புருக்கி என்று சொல்கிறார். எலும்புருக்கி என்றால் என்ன? டிபி நோய் உள்ள ஒரு மனிதனுக்கு காணப்படுகின்ற ஒரு அடையாளம். எலும்புருக்கி நோய் மனிதனை உருகச் செய்து விடுகிறது, அவன் வெளிவர முடியாமல் செய்து விடுகிறது. பொறாமை நரக அக்கினியை உள்ளத்தில் கொண்டு வரும். பொறாமை முகரூபத்தை விகாரப்படுத்தி காட்டும், அழிவை கொண்டு வரும். காயின் ஆபேலை கொன்றது பொறாமையினால் தானே. பொறாமையானது ஒரு தற்கொலை மருந்து. அது தன்னைத்தானே மெல்ல மெல்ல அழித்து விடும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே பொறாமையினுடைய அடிச்சுவடு காணப்படுகிறதோ? என்னை காட்டிலும் என் உடன்பிறப்பு நன்றாக இருக்கிறான் அல்லது நன்றாக இருக்கிறாள் என்று சொல்லுகின்ற பொழுது, நம்முடைய சகோதரன் தானே அல்லது சகோதரி தானே என்று அவர்கள் நல்வாழ்வுக்காக ஆண்டவரை துதிக்காதவாறு அவர்கள் மீது பொறாமை கொள்ளுகிற எண்ணம் நம்மிடத்தில் காணப்படுகிறது அல்லவா? நம்முடைய கையின் கிரியைகள் சற்று குறைவாக பலனை கொண்டு வருகின்ற பொழுது மற்றவர்களை பார்த்து நாம் ஏங்குகிறோம், அங்கலாய்க்கிறோம். அவர்கள் மீது பொறாமை வன்கண் கொண்டவர்களாக நாம் காணப்படுகிறோமே. சற்று யோசித்து பாருங்கள். சகோதரர்களுக்குள்ளாக
இந்த பொறாமை தீ எவ்வளவு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அது நிமித்தமாய் தன்னுடைய உடன்பிறப்பு என்று கூட அறிந்திராமல் போய் சகோதரனுக்கு விரோதமாக, சகோதரிக்கு விரோதமாக, அவர்களுடைய தொழில்களுக்கு விரோதமாக செய்வினை செய்யக்கூடிய மக்கள், மாந்திரிகர்களை பார்க்கக்கூடிய மக்கள் காணப்படுகிறார்களே, எவ்வளவு வேதனையான காரியம். சகோதரர்களுக்கிடையாக இந்த பொறாமையின் காரணமாக ஒருவேளை ஒரு அடி நிலத்திற்காக எத்தனை பேர் நீதிமன்றத்திற்கு ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் சகோதரர்கள் அல்லவா? நீங்களும் நானும் சகோதரர்கள் அல்லவா? அன்று ஆபிரகாம் அதைத்தானே சொன்னார் லோத்துவை பார்த்து, நாம் சகோதரர்கள், நமக்குள்ளாக எந்த விதமான வேதனையும் வாக்குவாதமும் வேண்டாம், நீ ஒரு புறம் சென்றால் நான் அடுத்த புறம் செல்லுகிறேன் என்று சொன்னாரே. இதுதானே கிறிஸ்தவ பண்பு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, காயின் ஆபேலை கொன்றார். உடன்பிறப்புகள், முதலாவது கொலை நடக்கிறது அங்கே. காயின் ஆபேலை கொல்லுகிறார். அங்கே காயினுடைய முகநாடி வேறுபட்டது. இன்றைக்கு என்னுடைய முகநாடி நான் பொறாமையற்றவன் என்பதை விளக்குகிறதா? பொறாமையோடு நான் காணப்படுகிறேனா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். பொறாமை, அந்த எலும்புரிக்கு நோய் நமக்கு வேண்டாம். ஆண்டவரே, பொறாமையின் எண்ணத்தை என்னை விட்டு நீக்கி போடும் என்று சொல்லி கேட்போம். மிரியாமை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கின்ற பொழுது, தன்னுடைய சகோதரனுக்காக வைராக்கியமாய் நின்றவள், சகோதரன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தாயினுடைய கட்டளை ஏற்று நாணல் பெட்டியிலே மோசேயை வைத்து அந்த நைல் நதியிலே விட்டுவிட்டு யாராவது வருவார்களா என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தவள், நல்ல ஒரு பண்பான ஒரு பிள்ளையாக இருந்தவள். ஆனால் அந்த சகோதரி தன் சகோதரனாகிய மோசேயினுடைய திருமண வாழ்வு சம்பந்தமாக அவனுக்கு எதிராக, மோசேக்கு எதிராக அவள் என்ன செய்கிறாள்? விரோதமாக பேசினாள் என்று சொல்லி என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் 10 வசனங்களை வாசிப்போம் என்றால் அங்கே நடைபெற்ற காரியம் என்ன? சகோதரனுக்காக உயிரை தியாகம் செய்ய வந்தவள், ஆனால் இன்று சகோதரனுக்கு விரோதமாக பேசி ஒரு பொறாமை கொண்டவளாக அவள் காணப்படுகிறாள். அதனுடைய ரிசல்ட் என்ன ஆனது? கர்த்தருக்கு கோபம் உண்டது, மிரியாம் குஷ்டரோகியானாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சவுல் தாவீதின் மேல் பொறாமை கொண்டார். காரணம் என்ன? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பெண்கள் பாடிய பாட்டு அவனுக்கு பொறாமையாக இருந்தது. முடிவு என்ன? பொறாமையும் எரிச்சலும் வந்தபடியால் தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு கடந்து போனார். பொல்லாத ஆவி அவனுக்குள்ளாக பிரவேசித்தது, அவனை அலக்களித்தது என்று வேதாகத்திலே பார்க்கிறோம். பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு கூறுகின்ற புத்திமதியை கேளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே, இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் பொறாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நீங்கள் வாஞ்சையாயிருங்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளான உள்ளான வாழ்விலே நீங்கள் வளருவீர்கள். இல்லை என்றால் அந்த பொறாமை எலும்புருக்கியாய் வந்து நம்முடைய வளர்ச்சியை கெடுக்கும், நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கெடுத்துவிடும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எனவே நீங்கள் கர்த்தரை ருசி பார்த்ததுண்டானால், மற்றவர்களுக்கான வார்த்தை அல்ல இது, கர்த்தரை ருசி பார்த்தவர்களுக்கு, கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையிலே இணைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு இங்கே எழுதப்படுகிற அல்லது சொல்லப்படுகிற ஆலோசனை, நீங்கள் கர்த்தரை ருசி பார்த்தது உண்மை என்றால், நீங்கள் கர்த்தரை கண்டுகொண்டது உண்மை என்றால், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு திருவசனத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்பதாக பேதுரு அப்போஸ்தலன் இங்கே கூறுகிறார். அன்பான நேயர்களே, பொறாமைக்கு இடம் கொடாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் எரிச்சல் அடையாது, மற்றவர்களை பற்றி அவதூறாய் பேசாது, ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுவானாக என்ற பவுலடிகளாரினுடைய ஆலோசனையின் பிரகாரமாக நாம் நடப்போம். அன்பு இருக்குமானால் அங்கு பொறாமை இல்லை. இதைத்தான் 1 கொரிந்தியர் 13:4 மற்றும் 5 சொல்லுகிறது. இந்த அன்பின் சிந்தையை,
அதாவது கிறிஸ்துவின் தெய்வீக சிந்தையை, தெய்வீக பண்பை, தெய்வீக குணாதிசயத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்கிறார் பவுலடிகளார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்பதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து நாம் அழைக்கப்பட்ட நிலையில் தேவனுக்கு முன்பாக நின்று பிறரை நம்மை விட மேலானவர்களாக எண்ணி ஜீவிக்க ஆண்டவருடைய கிருபையை தேடுவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி ராஜா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், எங்களை இறுதி வரை நடத்தக்கூடியவராக இருக்கிறீர். ஆகையினாலே நாங்கள் மற்றவர்கள் மேலே நாங்கள் நோக்கமுடையவர்களாக இருந்து அவர்களைப் போல இவர்களைப் போல அது இல்லையே இது இல்லையே என்று சொல்லி அவர்கள் மேல் பொறாமைப்படுகிறவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் பொறாமை கொண்டவர்களாக, ஆண்டவரே எங்களுடைய ஊழிய காரியங்களிலே நாங்கள் பொறாமை கொண்டவர்களாக காணப்படுகிறோம். அவைகளை தவிர்த்து எல்லாவற்றையும் நன்றாய் நேர்த்தியாய் செய்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை அழைத்ததனுடைய அழைப்பின் நோக்கத்தை ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின் வழியிலே நடத்தி நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி உம்மை கனப்படுத்தி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.